வணக்கம். அனைத்து ராசியினரின் வாழ்க்கை மேம்பட முருகப்பெருமானின் பிரத்யேக மந்திரங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். போன பதிவில் மேஷ ராசிக்கான மந்திரத்தை அறிந்து கொண்டோம். இன்றைய பதிவில் மற்ற ராசிகளை பற்றி பார்ப்போம். ரிஷப ராசிக்கான மந்திரம் ஓம் சரவணபவாய நம. ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிரன் ஆவார். சுக்கிரனை குறிக்கும் விஷயங்கள் செல்வம், சுகபோகம், அழகு, கலை, குடும்ப மகிழ்ச்சி மற்றும் பொருள் வளம். முருகப்பெருமானின் சரவணபவ மந்திரம் சுக்கிரனின் நல்ல பலன்களை அதிகரித்து வாழ்க்கையில் வளமும் அமைதியும் பெற உதவுகிறது. ரிஷப ராசியின் இயல்பு அவர்கள் பொதுவாகவே பொறுமை மிக்கவர்கள், நிலைத்தன்மையை விரும்புபவர்கள், குடும்ப பாசம் உடையவர்கள், பொருளாதார பாதுகாப்பை நாடுபவர்கள். சரவணபவ மந்திரம் மன அமைதியை வழங்கி பிடிவாதம் மற்றும் மன அழுத்தத்தை குறைத்து ஆன்மீக சமநிலையை அளிக்கிறது. ஓம் சரவணபவாய நம என்ற மந்திரத்தை அனுதினமும் சொல்லி வந்தால் அவர்களின் குணங்கள் மேம்பட்டு பொருளாதாரம் உயர்வதோடு மன அமைதியும் அவர்களுக்கு கிடைக்கும். அடுத்து மிதுன ராசிக்கான மந்திரம் ஓம் குமார குருபியோ நமக. இந்த மந்திரம் மிதுன ராசிக்காக பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிதுன ராசியின் அதிபதி புதன் பகவான் ஆவார். புதன் குறிக்கும் குணங்கள் புத்தி கூர்மை, பேச்சுத்திறன், கற்றுக்கொள்ளும் திறன், தொடர்பு திறன், சூழ்நிலைக்கேற்ப மாறும் திறன். இவை அனைத்தும் புதன் பகவானின் குணங்களாகும். மிதுன ராசிக்காரர்களின் பலவீனம் தன்னைத்தானே அதிகமாக குழப்பத்திற்கு ஆட்படுத்தி கொண்டு முடிவு எடுப்பதில் தாமதிப்பார்கள். இந்த மந்திரத்தை ஜபிப்பதினால் இவர்களின் சிந்தனை தெளிவு பெறும், நினைவாற்றல் மேம்படும், பேச்சில் ஈர்ப்பு உண்டாகும், கல்வி மற்றும் அறிவு வளரும். அதுபோல குழப்பமான மனநிலை குறைந்து முடிவெடுக்கும் திறன் இவர்களுக்கு மேம்படும். இன்று ரிஷபம் மற்றும் மிதுன ராசிக்கான பிரத்யேகமான முருகனின் மந்திரங்களை பற்றி பார்த்தோம். முருகனின் மந்திரங்களை ஜபித்து நம்மளுடைய திறன்களை நாம் மேம்படுத்தி வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றிகளை அடைவோம். நன்றி.